செக்யூரிட்டி அலர்ட்டா? ஏய், என்ன பண்றீங்க? யாரோ அங்க நம்ம விண்வெளிக்குள்ள புகுந்து லாக்க ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க புடியில இருக்கீங்க. யாரா இருந்தாலும் அங்கேயே போட்டு தள்ளுங்கடா. நீங்க சொன்ன வேலையை முடிச்சாச்சு. உண்மையிலேயே பெரிய வேலைக்காரன் தான்டா நீ. சொன்னதை செஞ்சுட்ட. டேய், புடிங்கடா அவங்கள. டேய், பசங்களா எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? வெளில வாங்கடா.
திருட்டு பயல, உன் பையனோட சேர்த்து அன்னைக்கே உன்னை சதைச்சிருப்பேன். தப்பிச்சிட்ட. மூலக்காரனா நீ? நான் அந்த தூயவனை பற்றி உங்ககிட்ட சொன்ன கதையெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு சேஞ்ச். இந்த காசு போகிறது கவர்மெண்ட் கஜானாவுக்கு இல்லை, என்னோட பர்சனல் கஜானாவுக்கு. கள்ளச்சாராயம், செயின் திருட்டு, சிக்னலில் மாமூல்னு சின்ன சின்ன டீலிங்கில் காசு பார்க்குற போலீஸ் தான் உனக்கு தெரியும். சில்லற விஷயங்களில் கை வைக்காம கோடியில் டீல் பண்ணுற கட்டுப்பாடான ஆஃபீஸர்ஸை நீ பார்த்துருக்க மாட்ட. அதில் ஒருத்தந்தான் இந்த மாணிக்க வாசகம். நீ தங்க முட்டை போடுற வாத்துடா. உன்ன மாதிரி ஒரு பிரில்லியன்ஸை காலம் ஃபுல்லாக கையில் வச்சுக்கணும் தான் எனக்கும் ஆசை. ஆனால் நெருப்பையும் பகையும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நோ வே. சார், நானே கால் பண்ணலான்னு இருந்தேன் சார். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டை கேப்சர் பண்ணிட்டேன் சார். அடச்சே, வாய மூடியா. சார், ட்ரெயினில், ஹவாலாவில், பூக்கடையிலன்னு எல்லா இடத்துல கொள்ளையடிச்ச பணமும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நீ நினைக்கிற மாதிரி மாணிக்க வாசகம் ஒரு நேர்மையான ஆளே இல்ல. என்ன சொல்ற? ஒவ்வொரு கேஸ்லயும் கிரிமினலை பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட இருந்து பணத்தை எடுத்துருவான். அதுக்கப்புறம் என்கவுண்டர்ங்கிற பேர்ல அவனை மர்டர் பண்ணிடுவான். ஜமாலுதீன் கேஸ் மூலமா தான் இந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது. அப்ப என் பணம்? உன் பணமும் மாணிக்க வாசகத்துக்கிட்ட தான் இருக்கு. மாணிக்க சுட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போனவன் அதை டிபார்ட்மெண்ட்ல சரண்டர் பண்ணல. கூடவே இருந்த இன்ஸ்பெக்டர் குமரவேலையும் ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததையே டிபார்ட்மெண்ட் கிட்டே இருந்து மறைச்சிட்டான். இதே நீ என்கிட்ட முதலே சொல்ல. சொன்னா நீ அவ வீட்டுக்கே போய் திருடுவ. உன்னை திரும்பவும் அந்த பழைய நிலைமையில பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ உன்னை யூஸ் பண்ணி மினிஸ்டரோட காசை தூக்குறது தான் அவனோட பிளான். என்னையும் வழக்கமான கிரிமினல் நினைச்சிட்டான் மாணிக்க வாசகம். நான் நோயாளிதான், ஆனா முட்டாள் இல்லை. அவனை என்ன பண்றேன்னு பாரு. எங்க உயிர் வேணுமா? 500 கோடி வேணுமா? ஒரு டீலுக்கு வருவோம். நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தா 500 கோடி கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுற. உனக்கு கிடைக்க போறது 500 கோடி மட்டும் இல்லை, உன் பையனை கொண்டு தூக்கி போட்ட மாணிக்க வாசகமா தனியால நிற்பான். யோசிச்சு முடிவு பண்ண. சார், நீங்கள் பணத்துக்காக ஜமாலுதீனை சுட்டது வரைக்கும் லைவாக பார்த்துட்டு தான் கமிஷனர் வந்திருக்கார். சார், நம்ம மைசூர் டிவிஷன்ல அச்சடிச்சு காணாம போன பணமும் இதுல தான் சார் இருக்கு. மாணிக்க வாசகம் சொன்ன இடத்துல நான் மொத்த பணத்தையும் வண்டியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த வண்டியில் ஆர்பிஐ கிட்டேருந்து எடுத்த அந்த பணத்தை அதோட சேர்த்து வைக்கிறீங்க. அதை ஆதாரமாக எடுத்து அதை வச்சு மட்டும்தான் அவனை ஃப்ரேம் பண்ண முடியும். நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். சந்தேகமே இல்லை சார், எங்கள் மைசூர் டிவிஷனில் பிரிண்ட் ஆன பணம் தான் சார் இது. யோ, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி கேவலமான ஜென்மமா இருக்கே ஐயா. பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நம்ம டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே படாத பாடுபட்டு இருக்கு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா போலீஸால பிக் பாக்கெட் கேஸ் கூட ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அமௌண்ட் சீஸ் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் மீடியா வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. டூ ஒன் திங், நம்ம கிட்ட ஏற்கனவே கஸ்டடியில் இருக்க எவனையாவது ஒரு அக்யூஸ்ட்டை பிடிச்சி அவன் மூஞ்ச மூடி இவன் தான் அக்யூஸ்ட்னு கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்துங்க. ஓகே சார். மாணிக்க வாசகத்தை பற்றின எந்த நியூஸும் லீக் ஆகக்கூடாது. காட் இட்? எஸ் சார். நான் அரஸ்ட். இந்த ஆர்பிஐ அமௌண்ட் ராபரிக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இது மாதிரி ராபரிஸ் சென்னையில் நிறைய நடந்திருக்கு. அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக பல தனிப்படைகளாக பிரிஞ்சு மாசக்கணக்காக தேடிட்டு இருந்தோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆக்டிவான இன்வால்வ்மெண்ட்டால் மொத்த பணத்தையும் குற்றவாளியையும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இந்த கேஸில் வைட்டல் இன்ஃபர்மேஷன் கொடுத்த 2 பேர், சக்தி அண்ட் தியா, அவங்க 2 பேருக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குமார் சார், you done a great job. தேங்க்யூ சார். சார், ஜாபெல்லாம் இருக்கட்டும் சார், இந்த பணத்தெல்லாம் என்ன சார் பண்ண போகிறோம்? என்ன பண்ணால் நீங்கள் நினைக்கிறீங்க? சார், நம்ம ஊர் விவசாயிங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் ஆளுக்கு 15 லட்ச ரூபா போட்டால் கடன்லாம் அடிச்சுக்குவாங்க சார். அது என்ன 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டால் போகிறோம். Okay. விவசாயம் நல்லா இருக்கு சார்.